திருமகள் தேடி வந்தாள். பகுதி 14. பரிமளம் வீடு. இரவு நேரம். குழந்தைகள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க, ஹாலில் பரிமளம், வேதவல்லி மற்றும் ராசம்மா மூவரும் பழங்கதைகள் பேசியவர்கள் சோர்வுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கிளம்பிய ஆனந்தி மெதுவாக படுக்கையறை நோக்கி செல்கிறாள். படுக்கையறையில் சிவக்குமார் யாருக்கோ ஃபோன் செய்துவிட்டு வைக்கிறான். அப்போது ஆனந்தி உள்ளே சென்றவள் அமைதியாக அவனுக்கு எதிர்ப்புறம் திரும்பி படுக்கிறாள். சிவக்குமார் விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை ஆன் செய்கிறான். பிறகு சிவக்குமார் தனது ஃபோனை சைலண்டில் போட்டுவிட்டு அருகில் பாத்ரூம் நோக்கி செல்கிறான். ஆனந்தி திரும்பி படுத்திருக்க, அப்போது ஃபோன் வெளிச்சம் வர ஆனந்தி திரும்பி பார்க்கிறாள். அருகில் வைத்திருக்கும் சிவக்குமாரின் ஃபோனில் யாரோ அழைப்பது தெரிய வர ஆனந்தி மெல்ல ஃபோனை கையில் எடுக்காமல் எட்டி பார்க்கிறாள். அதில் நீலவேணி காலிங் என்று வருகிறது. எடுக்க நினைத்தவள் எடுக்காமல் பேசாமல் வைத்து விடுகிறாள். அப்போது தொடர்ந்து வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த சிவக்குமார் ஃபோனை பார்க்கிறான். ஃபோன் அப்போதும் வெளிச்சம் வந்து கொண்டிருக்க ஃபோனை முழுவதுமாக சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வைக்கிறான். அப்போது ஆனந்தி கணவனுக்கு எதிர்ப்புறம் படுத்திருந்தவள் மறுபடி திரும்ப படுக்க, அப்போது சிவக்குமார் அவளுக்கு எதிர்ப்புறம் சுவற்றை பார்த்தபடி படுத்திருக்கிறான். ஓரிரு நிமிடங்கள் கணவனது முதுகை பார்த்தபடி ஆனந்தி விழித்தபடி படுத்திருக்கிறாள். அப்போது சிவக்குமார் திரும்பி படுக்க ஆனந்தி சடாரென கண்களை மூடிக்கொள்கிறாள். ஆனந்தியையே சிவக்குமார் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனந்தி கண்களை மெதுவாக திறந்து பார்க்க கணவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிகிறது. ஆனந்தி நன்றாக முழித்தபடியே பார்த்து கொண்டிருக்கிறாள். சிவக்குமார் அப்போதும் ஆனந்தியை பார்த்து கொண்டே இருக்கிறான். மாமா, என்ன தூக்கம் வரலையா? ஆனந்தி கேட்க, கொஞ்சம் அசதி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க? எடுத்து பேசிட்டு வச்சுருக்க வேண்டியதானே? ஆனந்தி சற்று சப்தமாகவே கேட்க, வேணி தான் கால் பண்ணுறா, வேறு யார்? ஏன், அவளுக்கு என்னவா? அதான் 3 நாள் கூடவே வச்சிருந்து தானே அனுப்புனா, அப்புறம் என்ன? ஆனந்தி சற்று கோபமாகவே கேட்டால், அதாம்மா ஒழுங்காக மாத்திரை மருந்துலாம் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்திருப்பா போல் இருக்கு. தூக்கம் சரியாக வரல, இன்னும் வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தா. பழைய நிலைமைக்கு உடம்பு வரல, அதான் பேசுகிறா. வேறு என்ன பேச போகிறா என்கிட்ட? சிவக்குமார் சொல்லும் பொழுது, மாமா, அவளுக்கு தூக்கம் வரலைன்னா இங்கே நம்ம தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 3 நாளாக நம்ம வீடாகவே இல்லை. அத்தையெல்லாம் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க தெரியுமா? பாருங்கள், காலையிலேயே பாட்டி அம்மா எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டீங்க, போனீங்க, பார்த்தீங்க, வந்துட வேண்டியதானே? கூடவே எதுக்கு இருக்கீங்க? அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன? ஆனந்தி, ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. சரி மாமா, எனக்கு புரியுது, மனசு கேட்கல போனீங்க. நான் உங்களை போக வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலையே. போங்க, பாருங்கள், விசாரிச்சுட்டு வாங்கன்னு தானே சொல்கிறேன். கூட 2-3 நாள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? இதை பாருங்கள் மாமா, நீங்கள் அவள் கூட இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், அவளை பற்றி நல்லாவே தெரியும். அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் பேர் கூட ஜீவன். சொல்லு, அவனுக்கு என்ன? அவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட உன் புருஷனை பேச வேண்டான்னு சொல்லுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் அவனும் இன்னும் 2-3 பேர் கூட்டிக்கிட்டு உங்களை தேடி கடைக்கு வேற போயிருக்காங்க. என்ன மாமா இதெல்லாம்? எத்தனை வருஷம்தான் நான் உங்களோட போராடுறது? மாமா, இங்கே பாருங்கள், நமக்கு 1க்கு 2 பசங்க ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு பார்த்து நாம் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பார்ப்போம். அவள் வாழ்க்கையை அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணுவாங்க. புதுசாக அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நிச்சயமாக அவளை நல்லா வச்சு காப்பாற்றுவான். அப்படியே ஏதாவது ஒன்றுனாலும் அது அவள் பிரச்சனை, நமக்கு தேவையில்லாதது. இன்னையோட 4வது நாள் ஆயிருக்கு நீங்கள் வீட்டை விட்டு போய். மனசு கேட்காம நானும் அத்தையை பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வேறு போயிட்டு வந்தோம். ஒன்றும் இல்லை ஆனந்தி, ஒரு பிரச்சனையும் வராது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் போனேன், இல்லாட்டி நான் எதுக்கு அவளை பார்க்க போகிறேன்? எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனந்தி, அதான் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு. தூக்கம் வரல மாமா, நீங்கள் தூங்குங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தோடைய தூக்கத்தையும் நீங்கள் கெடுத்துட்டீங்க.
இன்றைக்கி தான் அத்தை உங்களை பார்த்த நிம்மதியில் இருக்காங்க. இல்லாட்டி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வர்றதா இருந்தாங்க. அப்படி ஏதாவது செஞ்சுருந்தா அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு நான் தான் அவங்கள தடுத்து நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த சொக்கலிங்கத்தை தனியாக பார்த்துக்கிறேன்னு அத்தை கோபமாக சொல்லிட்டாங்க என்கிட்ட. அத்தை இன்னமும் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்காங்க. சரி, வந்த உடனே ஏன் நீங்கள் அத்தைக்கிட்ட பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு நேராக உள்ளே வந்தீங்க? இல்லைம்மா, உங்கள் அம்மா பாட்டி அத்தையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கள்ல, அதனால தானே. சரிம்மே, அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஏன் உங்கள் அம்மாக்கிட்ட பேசலைன்னு கேட்குறேன். இல்லை ஆனந்தி, என் மேலே கோபமாக இருப்பாங்க, அதான் பேசலை. சரி பரவாயில்ல, இப்போ தூங்குங்க. காலையில் எழுந்து அம்மாக்கிட்ட வேலையாக பேசணும், சரியா? இதுக்கு மேலே நான் அவளை பார்க்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு எதையாவது சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை வரும். பாட்டி உங்களை விடுறதா இல்லை. எப்படியெல்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா? தயவுசெய்து சொல்கிறேன் மாமா, இன்னொரு குடும்பத்தை நாம் கெடுத்தோங்கிற பழிபாவத்துக்கு ஆளாயிடாதீங்க. என்ன ஆனந்தி சொல்கிற என்றான் திடுக்கிட்டபடியே சிவகுமார். ஆமாம் மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அவகிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவள் இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போகிறவ. கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, கல்யாணத்துக்கு பின்னால் அது 2 வீட்டு பிரச்சனை. சிவகுமார் வந்து ஆனந்தி என்ன சொல்ல வரான்னு பார்த்தான். சொக்கலிங்கம் வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லை, அது நம்ம வீட்டு பிரச்சனையும் கூட. இப்போது கல்யாணத்துக்கு பிறகு. ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ இன்னொரு வீடு சேர்ந்துச்சு, ராஜாங்க வீட்டு பிரச்சனையும் சேர்ந்துக்கிச்சு. அதனால் இது 3 வீட்டு பிரச்சனை ஆகிடும். அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஆள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் மட்டும்தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் எதையா சொல்லாதீங்க மாமா. இல்லை ஆனந்தி, நான் எதுவுமே சொல்லலையே, சொல்லக்கூட முயற்சி பண்ணாதீங்க, தூங்குங்க என்று கோபமாக சொல்லியபடி ஆனந்தி கண்களை மூடினாள். சிறிது நேரம் எதையோ யோசித்தவன் ஆனந்தியை பார்த்து கொண்டிருந்தான். ஆனந்தி, மெதுவாக அழைத்தான். ஆனந்தியிடமிருந்து பதில் இல்லை. ஆனந்தி, தூங்கிட்டியா? சும்மா கண்ணை மட்டும்தான் மூடி இருக்கேன், தூக்கம் வரல. அப்போது ஆனந்தியை சமாதானப்படுத்துவதற்காக மெதுவாக அவள் அருகே நெருங்கி வந்தான். ஆனந்தி, தூக்கம் வரலையா? இப்போ தூக்கம் வருது, தள்ளிப்படுங்க என்று கோபமாக அவனுக்கு முதுகு பக்கம் காட்டிக்கொண்டு தூங்கினாள். அவளை அறியாமலேயே அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மெதுவாக எட்டி பார்த்தவன் அவளை தேற்றுவதற்காக இறுக்கி அணைத்தான். ஆனந்தி சடாரென அவனது கையை விலக்கிவிட்டாள். மறுபடியும் அணைத்தான். மறுபடியும் அவள் கையை விலக்கினாள். இப்போது அவளை வலுக்கட்டாயமாக தனது முகப்பக்கம் திரும்பி புரட்டினான். ஆனந்தி இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். மெல்ல அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். மாமா, என்ன உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லையா? கழுத, பிடிக்காமலே 2 குழந்தைய பெற்றிருக்கோம். மாமா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. புருஷன் பொண்டாட்டி பிடிக்காமல் கூட குழந்தை பெற்றுக்கலாம், தெரியுமில்ல? உண்மையை சொல்லுங்கள், என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குமா என்றபோது ஆனந்தி இப்போது அவளை அறியாமலேயே அவனை அணைத்தாள். அங்கே உடல்கள் மட்டுமல்ல, 2 இதயங்களும் சங்கமம் ஆயின. அதே நேரம் மிக கோபமாக ஒரு உருவம் இருட்டில் எழுந்து உட்கார்ந்திருந்தது. அது வேறு யாருமல்ல, சொக்கலிங்கத்தின் மகள் நீலவேணிதான். சிவகுமார் தனது ஃபோனை எடுக்காமல் விட்டதோடு அல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பது அவளது முக கோபத்திலிருந்து வெளிக்காட்டியது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 15.